Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பாருங்க, இப்போ மனுஷன் பிறக்கிறவன் பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வளர்றான், அப்படிதான் வேதம் போதிக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறது இல்லை. ஏன்னா கடவுள் வந்துட்டாருன்னா இவன் மாறணும், அவர் ஆண்டவராக இருக்கணும். கடவுள் இல்லாமல் என் வாழ்க்கையை நானே வாழ்ந்துக்கிறேன்றது தான் அவனுடைய இது. அந்த ஹியூமன் ஈகோ இருக்குது பாருங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானித்துக் கொள்வேன், கடவுள் எனக்கு தேவையில்லை. எப்படி இருக்குன்னா, சேர் இருக்குது, நீங்கள் உட்காந்துருக்க சேரு, இந்த சேரை போய் நீ எதுக்காக உண்டாக்கப்பட்டேன்னு அதுக்கு தெரியுமா? அதுக்கு உண்டாக்கப்பட்ட எதையுமே அதை போய் கேட்டிங்கன்னா அதுக்கு தெரியாதுங்க. அதை உண்டாக்குனவனை கேட்டால் தான் தெரியாது எதுக்காக உண்டாக்குனான்னு. அப்போ மனுஷன் எதுக்காக உண்டாக்கப்பட்டான்றதை கடவுள் இல்லாமல் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எதையாவது வேற ஒன்று வச்சா அங்கே என்ன ஆகும் தெரியுமா? கடவுள் இருக்கிற வேண்டிய இடத்துல வேற ஏதோ வச்சாலும் அங்கே ஒரு வெறுமை இருக்கும். இந்த வெறுமை என்ன பண்ணுது? வேதனையை உண்டாக்குது. என்னை பற்றி அவங்க எப்படி நினைக்கிறாங்க, இவங்க எப்படி நினைக்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, இதே தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தன்னை பற்றிய ஒரு நிச்சயம் கிடையாது, தன்னை பற்றிய ஒரு சரியான ஒரு எண்ணம் கிடையாது. அந்த வெறுமை இருக்குது, வேதனை இருக்குது. அந்த வெறுமையும் வேதனையும் சரி பண்ணுறதுக்காக சில முயற்சிகளில் இறங்குறான், பெரும் முயற்சிகளில் இறங்குறான், ரொம்ப பிஸியாகிடுறான், தன்னை புகழ்ந்து கொள்றதுலேயுமே இருக்கிறான். இந்த ரெண்டு காரியத்தை பண்ணிட்டே இருப்பான், கம்பேரிங் அண்ட் போஸ்டிங். இங்கே அதுதான் நடக்குது பாருங்கள். 6ஆம் வசனத்தில் அதுதானே சொல்கிறாரு, ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக இருமாப்படையாது இருக்கவும். என்ன பண்ணிருக்காங்க? நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், ஆளுக்கு சண்டை போட்டுட்ருக்கான். பவுலையும் அப்பல்லோவையும் வச்சு ரெண்டு பேருக்கும் போட்டியை உண்டாக்கி, இவர் பெரியவரா அவர் பெரியவரா, இவர்கிட்டருந்து வந்தவன் பெரியவனா இவர்கிட்டருந்து வந்தவன் பெரியவனா அப்படின்னு ஒரு போட்டியை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. போட்டி பொறாமன்னு சொல்கிறாங்க இல்லையா? தன்னை புகழ்ந்து கொண்டு இருக்கிறது, தன்னை பெருசாக பூதி காட்டுறது, இந்த வேலையே அவனுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள். கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான். சரி, தங்களை பார்க்குற விதம் தப்பாக இருக்கும்போது என்னென்னா, ஊதி பெருக்கி பார்க்குறதுனால பலூன் ஊதுன மாதிரி எந்த நேரம் பஞ்சர் ஆகும்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல வர்றாரு? என்ன நானே பார்க்கும்போது எனக்கே விளங்குது எனக்குள்ள சில குறைகள்லாம் இருக்குதுன்னு. எனக்குள்ள எல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்டாக கிடையாது, எனக்குள்ள சில குறைகள்லாம் இருக்குதுன்னு பவுல் சொல்கிறாரு. அது தனி. நான் யாருங்கிறத கடவுள் சொல்லிட்டாரு, கடவுள் தீர்மானிச்சிட்டாரு. ஆகவே அதை இதோட கொண்டு சேர்க்கறது கிடையாது. என்ன ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை சொல்கிறாரு பாருங்க. இயற்கை மனிதன் எப்படி யோசிக்கிறான் தன்னை குறித்து? கடவுளை விட்டுட்டு அவனே நானே ஒரு முடிவுக்கு வந்துக்கிறேன், என் வாழ்க்கை அர்த்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையை நோக்கம் என்ன, நான் யார், என்னுடைய முக்கியத்துவம் என்னன்னு தீர்மானிச்சுக்கிறேன்றான். அதனால 1008 குழப்பம் அவனுக்கு. அதனால் வெறுமை, வேதனை, பலவித முயற்சிகள், மற்றவர்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு தன்னை ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இதே இதாக இருக்குது. அப்புறம் என் நேரமும் அந்த காற்று இறங்கி போயிடும், பஞ்சர் ஆகிடும்ன்ற மாதிரி இருக்குது வாழ்க்கை. ஆனால் ரெண்டாவது காரியம் இப்போ பார்ப்போம். ஆண்டவராக இயேசுகிட்ட வரும்போது, ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவருடைய கிருபை அவனுடைய உள்ளத்தை மாற்றும் போது எப்படிப்பட்டவனாக மாறுகிறான், எப்படிப்பட்டவனாக மாறுறான், அவனுடைய உள்ளம் மாற்றப்படுகிறது. இப்போ எப்படி இருக்கிறான்? உண்மையான தாழ்மை ஒருவன்ட்டு இருந்துச்சுன்னா அவன்கிட்ட பேசும்போது நீங்கள் ஆஹா எவ்வளோ தாழ்மையான மனுஷன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவனை பற்றியே யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் தன்னையே ஹைலைட் பண்ண மாட்டான். நான் ஒன்றும் இல்லை, நான் கால் தூசிக்கு சமானமாக்கும், நான் குப்பை, நான் தூசி, நான் பூச்சி, நான் புழு, அப்படிலாம் பேச மாட்டான் அவன். நான் ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் பேச மாட்டான். அப்படிலாம் பேசினான்னா தன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவன்கிட்ட பேசிட்டு வரும்போது அவனை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஒரு உண்மையான தாழ்மை உள்ள மனுஷன்ட்ட நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா என்ன தெரியுமா யோசிப்பீங்க? உங்களை பற்றி அந்த ஆள் எவ்வளவு ஆர்வமுடையவராக இருந்தார், உங்களை தெரிந்து கொள்வதில், உங்களை அறிந்து கொள்வதில், உங்களை புரிந்து கொள்வதில், உங்களுக்கு உதவுவதில் அவர் எவ்வளோ தீவிரமாக இருந்தார் அப்படிங்கிறத கிரகித்து கொள்வீர்கள். அதை தான் பார்ப்பீங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற அந்த தாழ்மை அது எப்படிப்பட்ட தாழ்மைனா, இட்ஸ் நாட் திங்கிங் மோர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை குறித்து எண்ண வேண்டியதுக்கும் மிக பெரிதாக எண்ணுவது கிடையாது தாழ்மை, அது மேட்டிமை. உங்களை குறித்து எண்ண வேண்டியதுக்கும் ரொம்ப தாழ்ந்த விதத்தில் எண்ணுவதும் கிடையாது.
அது தப்பு. அப்படி எண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. ரொம்ப மேலேயும் எண்ணக்கூடாது, ரொம்ப கீழேயும் எண்ணக்கூடாது. அப்போ என்ன உண்மையான தாழ்மை என்ன? இட் இஸ் திங்கிங் ஆஃப் யுவர் செல்ஃப் லெஸ். உங்களை குறித்தே ரொம்ப குறைவாக எண்ணுவது, உங்களை குறித்தே ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? த பிளஸட்னஸ் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். அதாவது உங்களையே மறந்து நடந்து கொள்வது. என் மனசை புண்படுத்திட்டாங்க, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன் அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு, நான் நினைக்கிறேன் என்னை பற்றி அவங்க அப்படி பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப உங்களை பற்றி யோசிக்கிறீங்க. பிரச்சனை அது. திங்கிங் ஆஃப் யுவர் செல்ஃப் லெஸ். உங்களை பற்றி குறைவாக எண்ணுகிறது கிடையாது, உங்களை பற்றி தாழ்வாக எண்ணுகிறது கிடையாது. அதை சொல்லலை நான். உங்களை பற்றி மேன்மையாக எண்ணுகிறதும் கிடையாது, உங்களை பற்றி தாழ்வாக எண்ணுகிறதும் கிடையாது. உங்களை பற்றியே ரொம்ப எண்ணாமல் இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? உங்களை பற்றியே எண்ணாமல் இருக்கிறது. உங்களை பற்றியே எண்ணாமல் இருந்தீங்கன்னா, மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொல்லும்போது, உங்களை தவறாக சொல்லும்போது, உங்களை பற்றி கேவலமாக பேசும்போது, அது உங்களை ராவெல்லாம் தூக்கத்துக்கு எடுக்காது, வேதனைக்குள்ளாக்காது, அது உங்களை நிலைகொலைய வைக்காது, டெவஸ்டேட் பண்ணாது. தன்னை குறித்து மற்றவங்க பேசுனாங்களேன்னு யோசித்து வருத்தப்படுற மனுஷன் தன்னை குறித்து ரொம்ப அதிகமாக எண்ணுகிறான்னு அர்த்தம். பவுல் அதை தான் போதிக்கிறாருங்க. நீ என்னை குறித்து என்ன நினைக்கிறேன்றது எனக்கு கவலையே கிடையாது, மற்றவன் என்ன நினைக்கிறான்றதையும் கவலை கிடையாது, நான் என்ன நினைக்கிறேன்றதையும் கவலை கிடையாது எனக்குன்றார். நான் யாருன்றதை கடவுள் ஏற்கனவே சொல்லிட்டா இருப்பான்றார். எனக்குள்ள 1000 குறைகள் இருக்கலாம், அதை நான் சரி செய்யணும், கரெக்டு, நான் சரி செஞ்சுக்குவேன். அப்போ மற்றவன் என்னை பற்றி குறை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது என்னை பாதிக்கலை, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பாதிக்கலை, நான் என்ன நினைக்கிறேன் என்னை பற்றின்றதும் பாதிக்கலை. அப்போ அப்படிப்பட்டவனை ஒருத்தர் குறை சொல்லும்போது அவன் ரொம்ப ஓப்பன் மைண்டோட பார்க்க முடியுது. பவுல் சொல்கிறார், நீ என்னை பற்றி குறை சொன்னீன்னா, என்கிட்ட உண்மையாகவே குறை இருந்ததுன்னா நான் திருத்திக்க போகிறேன். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சேஞ்ச். என்னை மாற்றிக்கொள்வதற்கு, எனக்கு திருத்திக் கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என்று நான் நினைத்து என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் பவுல் அப்போஸ்தலன் எப்படி அப்பேற்பட்ட ஊழியத்தை செஞ்சார்னா, அவரை யாரும் மதிச்சாங்களா கனம் பண்ணாங்களா அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. நீ மதிக்கிறியோ கனம் பண்ணுறியோ இல்லையோ, கடவுள் என்ன மதிக்கிறார், கனம் பண்ணுறார், என் மேலே அன்பாக இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், போ நான் செஞ்சுட்டு போ அப்படின்ற. அவரை அங்கீகரித்தாங்களா, அவரை நல்லவர்னு சொன்னாலும் சில நேரத்தில் பாருங்கள் ரொம்ப அவரை பற்றி மோசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரை அங்கீகரித்தாங்களா, அவரை நல்லவர்னு சொன்னாங்களா, கெட்டவர் சொன்னாங்களா, அதை பற்றிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுக்கலாம். அவர் பாட்டுக்கு பிரயாணம் பண்ணுறாரு, போகிறாரு, பிரசவம் பண்ணுறாரு, பிரமாதமாக ப்ரீச் பண்ணி சபைகளை ஸ்தாபிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. தன்னை பற்றியே ஒரு யோசனை கிடையாது. அவர் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறார், தன்னுடைய ஊழிய அழைப்பை பற்றி யோசிக்கிறார், கர்த்தர் எங்கே அனுப்புகிறாருன்றதை யோசிக்கிறார், என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். என்ன அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு லிபர்ட்டி இருக்குதா நமக்கு? அது பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். சிலர் உட்காந்துக்கிட்டு ஐயோ இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டனே அப்படின்னு அதை பற்றி வருந்துறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இது மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் செலவழிப்பாங்க. ஐயோ நான் செஞ்ச தப்பு பெரிய தப்பு, பெரிய தப்புன்னு. சரி, தப்பை செஞ்சாச்சு, சரி பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஆனால் போக மாட்டாங்க, இதையே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தங்களை பற்றியே யோசிச்சுட்டு தங்களை பற்றியே தான் கவனம், அப்படி இருப்பாங்க. பவுல் அதை பற்றி தான் சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் இல்லை, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இல்லை. நான் ஒன்றும் நியாய விசாரணையில் கோர்ட்டில் யார் எப்போ தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இல்லை, தீர்ப்பு எனக்கு ஏற்கனவே வந்துருச்சுன்றார். அப்போ இந்த மாற்றப்பட்ட மனுஷனுக்குள்ளே இருக்கிற தாழ்மையை கவனிக்கணும். அந்த தாழ்மை என்ன? தன்னை பற்றி ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறது தான். தன்னை பற்றி ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறது. 3வது, எப்படி அந்த நிலைமைக்கு அவர் வந்தார், எப்படி இந்த மாதிரி மாற்றப்பட்டார் அவர், எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், தன்னை குறித்த இப்படிப்பட்ட ஒரு அடையாளம், தன்னை இப்படி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வந்தார், கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி வந்தார்னா 4ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். தன்னுடைய மனசாட்சியை பற்றி பேசுகிறார். என் மனசாட்சி க்ளீனாக இருக்குது, யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறது, அதனால நான் இன்னசென்ட்னு சொல்லலைன்றார். ஹிட்லர் அத்தனை பேரை கொன்னார், கேட்டிருந்தீங்கன்னா நான் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு, எனக்கு மனசாட்சி கரெக்டாக இருக்குன்னு நான் சொன்னான் அந்த ஆள். அதனால இன்னும் அர்த்தமாக கிடையாது, மனசாட்சி அவனுக்கு உறுத்தாமல் இருக்கலாம்னு அவன் ஒரு கிரிமினல் இல்லையா?
சொல்றார், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், எனக்கு எந்த இதுவும் நான் தப்பு செஞ்ச மாதிரி தெரியல, இருந்தாலும் அதனால நான் நீதிமானாகிறது, அதனால நான் வந்து ரொம்ப பக்கா பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. எப்படி சொல்றாரு பாருங்க. நியாயம் விசாரிக்கிறவர் நீங்க வருது தான் கோர்ட் ரூம்ல நிக்கிற மாதிரி சொல்றாரு. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அதுக்கு முன்னால நான் நீதிமான் ஆகிறது இல்லை என்றார். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்னு வருது இல்லையா? அது உண்மையான வார்த்தை என்னன்னா, என்னை ஜஸ்டிஃபை பண்ணுகிறவர், என்னை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர், என்னை நீதிமான் என்று அறிவிக்கிறவர் கர்த்தர் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அங்கே சொல்றாரு. பாருங்க, சிலருடைய பிரச்சனை என்னன்னா, தினந்தோறும் கோர்ட்டில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க. அவங்க தான் யாருன்றதை ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அது ஒரு தீர்ப்பு வர்ற மாதிரி இருக்கணும். ஒரு நாளும் யாராவது சொல்லணும், ஒரு நாளும் எங்கே இருந்தாவது வரணும். அது தீர்ப்புக்காக தினந்தோறும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் நிற்பாங்க. தினந்தோறும் கோர்ட்டில் அப்பியர் ஆகிற மாதிரி தான் அப்பியர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் ஒரு மனுஷனுடைய, சாதாரண மனுஷனுடைய அந்த பார்வை தன்னை குறித்து அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் தன்னை கோர்ட் ரூமில் நிறுத்தி தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுறவங்க மாதிரி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஒரு நாளும் கேஸ் நடக்கிற மாதிரி அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் இவன் பண்ண தப்புகளெல்லாம் கொண்டாடுறாங்க, எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, இவனுக்காக ஒருத்தர் வாதாடுறாரு. இப்படி தான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. சில நாளில் வின் பண்ணுற மாதிரி இருக்குது, சில நாளில் தோக்குற மாதிரி இருக்குது. இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயும் நியாய விசாரணைக்காக தீர்ப்புக்காக காத்து இல்லை. நியாய விசாரணை நடக்கவும் இல்லை. என்னை பற்றி நான் கோர்ட் ரூமில் இல்லவும் இல்லை. யார் என்னை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க, என்ன நியாயம் தீர்க்க போகிறான்னு காத்து இல்லை நான். ஏன்னா என்னுடைய நியாய விசாரணை முடிந்து விட்டது அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன நியாயம் தீர்க்க முடியாது, நீங்கள் என்ன நீதிமான் என்று தீர்க்க முடியாது, அல்லது பாவின்னு சொல்ல முடியாதுன்றாரு. கர்த்தர் தான் என்னை நியாயம் விசாரிக்கிறவர், என்னை நீதிமான் என்று அறிவிக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்றது தான் செல்லும் அப்படின்றார். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு? உன்மேல் பிரியமாக இருக்கிறான்னு அவர் சொல்லிட்டார். உன்னை ஏற்றுக்கொண்டான்னு அவர் சொல்லிட்டார். நீ என்னுடையவன் அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டதுனால நான் வந்து அவருக்கு சொந்தமானவனாக இருக்கிறேன். இப்போ அதன் நிமித்தமாக நான் வாழுகிறேன். முதல்ல தீர்ப்பு வந்துருச்சு, அப்புறம் நான் வாழுகிறேன். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வாழுகிறேன். கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்னென்னா, கிருபையை புரிந்து கொள்ளாதவர்களுடைய பிரச்சனை என்னென்னா, தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தீர்ப்புக்காக பிரயாசம் பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது நல்ல தீர்ப்பு வரணும்னு, நல்ல தீர்ப்பு வரணும்னு முயற்சியில் இருக்கிறாங்க. எப்படியாவது தங்களை ப்ரூவ் பண்ணணும்னு பெரிய முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. கிருபையை புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? தீர்ப்பு வந்துருச்சு, நியாயம் தீர்த்துட்டார், முடிஞ்சிருச்சு கதை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 சொல்லுகிறது. ஆகவே தீர்ப்பு வந்துருச்சு, இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு. அப்போ அதனால இவங்க வந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படுறதில்லை, எவர் என்ன சொன்னாலும் கவலைப்படுறதில்லை. தங்களை கோர்ட் ரூமில் நிற்கிற மாதிரி தீர்ப்புக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வாழ்கிறதும் கிடையாது. தீர்ப்பை பெற்றவர்களாக ஏற்கனவே தேவன் தங்களை ஏற்றுக்கொண்டார், தேவன் தங்களை நேசிக்கிறார், தேவன் தங்கள் மேல் அன்பாக இருக்கிறார், தேவன் தங்களுக்கு தயவு காட்டுகிறார், தேவனுடைய தயவின் கீழே அவர்கள் வாழுகிறார்கள் என்கிற அறிவிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குது? எப்படியாவது நல்ல தீர்ப்புக்கு முயற்சி செய்து வாழ்வோன்றது எப்படி இருக்குது? ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது. எப்படியாவது தீர்ப்பில் இன்றைக்கி ஜெயன் எனக்கு இது கிடைக்கணும், இன்னைக்கு கிடைச்சா போதாது, நாளைக்கு திருப்பி கிடைக்கணும், நாளைக்கு திருப்பி கோர்ட்டில் போய் நின்றுருப்பாங்க, நாளைக்கு திருப்பி இதுக்குன்னு ஒரு பிரயாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தான் நீ வாழணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு போய் நின்றுருப்பாங்க. தினந்தோறும் பெரிய முயற்சியில் இறங்கு, எப்படியாவது உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், எப்படியாவது ஆண்டவர் வந்தால் நீ போவியா, போகணும், அதுக்காக பெரிய முயற்சியில் இறங்குன்னு இருக்காங்க. அதனால தான் சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. கிருபையை புரிந்து கொண்டவர்களுக்கு ஒன்று விளங்குது, தீர்ப்பு ஏற்கனவே வந்துருச்சு, நான் தீர்ப்புக்காக வாழவில்லை, தீர்ப்பை பெற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தீர்ப்பை பெற்றவனாக வாழும்போது ஒரு பெரிய தேவ சமாதானம். யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, கடவுள் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது உள்ளத்தில் வந்துடுது. எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்துடும் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை வந்துடும் தெரியுமா?
மற்றவன் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறானா, என்னை ஏற்றுக்கொள்கிறானா, என்ன நல்லவன் சொல்கிறானா, அது எனக்கு முக்கியமே கிடையாது. அது ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு சின்ன அற்ப காரியம்ன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். அது ஒரு அற்ப காரியம், ஒன்றும் கிடையாது. கடவுள் என்னை பற்றி என்ன சொல்கிறார், அதுதான் முக்கியம்ன்றார். அப்போ கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை என்னன்னா, எல்லா மார்க்கங்களும் சொல்லுது, முதல்ல நீ பெர்ஃபார்ம் பண்ணு, அப்புறம் உனக்கு தீர்ப்பு தர்றோம். முதல்ல நீ வாழ்ந்து காட்டு, உன் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி உனக்கு தீர்ப்பு வரும். முதல்ல நீ புண்ணியம் செய்து காட்டு, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றாங்க. கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, புண்ணியம் கிடைச்சிருச்சு உனக்கு, ஆகவே நீ போய் அதன் நிமித்தம் புண்ணியம் செய், அதனால நீ வாழு, அதனால நன்மை செய், அதனால நீ நன்றாய் நடந்து கொள். இதுதான் பெரிய ஒரு வித்தியாசம். எப்படி விடுதலை கிடைச்சது, எப்படி பவுல் தன்னை பார்க்கிறாரு. பவுல் கோர்ட் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டாருங்க. என்னைக்கு இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தாரோ, என்னைக்கு இயேசு அந்த நியாய விசாரணையில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட்டதோ சுமத்தப்பட்டதோ, என்னைக்கு சிலுவையில் அதையெல்லாம் சுமந்து தீர்த்தாரோ, அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதவராய் அவர் போனார்ன்னு இருக்குது. என்னைக்கு அப்படி போனாரோ அன்னைக்கே தீர்ப்பு முடிஞ்சு விட்டது. அந்த தீர்ப்பு முடிஞ்சு அவர் அநியாயமாக கொல்லப்பட்டார். அவர் ஒன்றும் செய்யலை. எதுக்காக கொல்லப்பட்டார்? அப்போ அவருடைய சாவு எதற்கு? என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் கொல்லப்பட்டார். அவர் பலியானார். அதன் மூலமாக எனக்கு இன்றைக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. என்னுடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் மூலமாக எனக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த ட்ரையல் முடிஞ்சிருச்சுங்க. இயேசு அந்த ட்ரையல், அந்த நியாய விசாரணை அனுபவித்து ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக எல்லாத்தையும் அனுபவித்து அவர் உயிரோடு எழுந்துட்டார். அவர் செஞ்சதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் அவரை நம்பி விசுவாசித்து அதன் மூலமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அப்போ எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. அது தீர்ப்பை பெற்றாச்சு. தீர்ப்பை பெற்றதுனால் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. கர்த்தருக்காக வாழப்போகிறேன். இப்படி தான் எல்லாரும் வாழணும். சிலர் நீங்கள் சொல்லலாம், நான் புதுசுங்க, வந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் கேட்குறேன், நான் எனக்கு வழங்குது, இருந்தால் கூட டெய்லி நியாய தீர்ப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது. டெய்லி எனக்கு என்ன தீர்ப்பு வரப்போதோ, என்னை ஏற்றுக்கிறாரா கர்த்தர், ஏற்றுக்கலையா, நான் கடவுள் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படுறேனா இல்லையான்ற அந்த இது இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு வேளை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், தினந்தோறும் நீங்கள் வேதத்தை வாசிச்சாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, இந்த காஸ்பிள், இந்த சுவிசேஷத்தை மறுபடியும் ரிஹர்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய நியாய விசாரணை அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர் தண்டிக்கப்பட்டார். என்னுடைய தண்டனை அவர் மேலே போயிடுச்சு. என் மேலே இன்னைக்கு வர முடியாது. அது என்னை தேவன் அதன் மூலமாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் சுவிசேஷம் பாருங்கள். இதைத்தான் பாடுறோம், இதைத்தான் பிரசங்கம் பண்ணுறோம், இதைத்தான் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போதும் பிரசங்கிக்கும் போதும் எல்லாம் பண்ணும்போதும் இதையே திருப்பி திருப்பி ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருங்க. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருங்க. நான் சொல்லுகிறேன், விடுதலை உண்டாகும். சுயாதீனமாய் வாழுவீர்கள். யார் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். உங்களை பற்றி எண்ணவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் யாருன்றது நிச்சயம் ஆயிடுச்சு. அதை எவரும் மாற்ற முடியாது. அது கர்த்தர் மாற்றி விட்டார் ஏற்கனவே. அப்போ ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி உள்ளத்தில் வந்துடுது. எவர் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி ஒரு இதே இருக்காது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மறதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களை மறந்துடுங்க. கர்த்தருடைய நோக்கத்துக்காக வாழுங்க. உங்களை பற்றியே எண்ணிட்டு இருந்தீங்கன்னா கோளாறுன்னு அர்த்தம். கட்டவரலை பற்றியே எண்ணிட்டு ஒருத்தர் நடந்துருந்தோன்னா கட்டவரலில் ஏதோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சும்மா யாரும் எண்ண மாட்டாங்க. கட்டவரலை பற்றி யாரும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிட்டா உங்களை பற்றி யோசனை இருக்காது. கர்த்தர், அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இருக்கும்.